தன்னுடைய வாழ்வில் ஆசிரியர் பணியை புனிதமானதாக கருதி மற்ற ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாக ஒரு நல்ல ஆசிரியரால் எவ்வளவு தூரம் பயன்பட முடியும் என்பதை தனது இறுதி காலம் வரை வாழ்ந்து காட்டி ஒரு மாபெரும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் நாளை இந்தியா முழுவதிலும் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற பொன்மொழிக்கிணங்க ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகளை விடவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஒரு பணி. இறைவன் கற்றுக் கொடுப்பவர்களை மிகவும் விரும்புகின்றான். இவர்களின் பெருமை அளவிட முடியாதது. நம் ஆசிரியர்களின் பொறுமையையும் தியாகத்தையும் வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும். வாழ்க்கை என்ற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து மாணவர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக விளங்கி ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது ஆசிரியர்கள்தான். கல்வி, நற்குணம், அறிவாற்றல் இவையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவர், நாம் யார் என்று நம்மை நமக்கே அடையாளம் காட்டியவர். பெர்னாட் ஷா கூறுகிறார், அனைத்து ஆசிரியர்களும் தான் இறைவனிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய ஆயுளை ஒரு நாளும் முழுமையாக வாழ்ந்ததில்லை. அவர்களின் ஆயுள் முழுவதையும் அவர்களின் மாணவர்களுக்காகவே செலவழித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். உன்னுடைய அடுத்த கட்ட இலக்கை நோக்கி உன்னை நீயே நகர்த்தி கொண்டே போ. சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது கிடையாது, உயரத்தின் எல்லையை தொடுவது என்று நாம் சோர்ந்திருக்கும் போது நம்மை ஊக்குவித்து வாழ்வில் சிகரத்தை தொடுவதற்கு நமக்கு முழு உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர் என்பது விவரிக்க முடியாத ஒரு புன்னதமான உறவு. தாயின் இடத்தை தந்தையால் நிரப்ப முடியாது, தந்தையின் இடத்தை தாயால் நிரப்ப முடியாது. ஆனால் இவர்கள் இருவர் இடத்தையும் ஒரு நல்ல ஆசிரியரால் நிரப்ப முடியும். அம்மாவை போல அன்பு காட்டி அப்பாவை போல அறிவை வளர்த்து நம்மை உயர்த்துபவர்கள் தான் ஆசிரியர்கள். 2ஆம் உலகப் போரின் போது முசோலினி தனது படை வீரர்களிடம் ஒரு கிராமத்தை கைப்பற்றுவதற்கு எத்தனை முறை தனது வீரர்களை அனுப்பியும் ஒவ்வொரு முறையும் தோல்வியையே சந்தித்த தனது வீரர்களிடம் கேட்கிறார், ஏன் உங்களால் அவர்களை வீழ்த்த முடியவில்லை என்று கேட்கிறார். அப்போது அந்த வீரன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏனென்றால் அந்த கூட்டத்தின் தலைவன் ஒரு ஆசிரியர், அதனால் தான் எங்களால் அவர்களை வீழ்த்த முடியவில்லை என்று கூறினான். ஒரு மாணவன் தோல்வி அடையாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் அவனுடைய ஆசிரியர் இருக்கிறார், அதனால் தான் அவனை யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. ஒரு மாணவனின் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இந்த உலகில் இருக்கிறார் என்றால் அவர்கள்தான் ஆசிரியர்கள். அறியாமை என்ற இருளை நீக்கி அறிவு என்று தீபம் ஏற்றும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.